ஹாய்! நான் உங்க மனதிலும் பேசும் சுனில். இன்னைக்கு நம்ம மூளைக்கும், இந்த சமூகத்துக்கும் இருக்கக்கூடிய தொடர்பு எப்படி இருக்குது? ஒருவேள நம்முடைய மூளை இந்த சமூகத்திடம் இருந்து பிரிஞ்சு போச்சுன்னா, சமூகத்திடம் ஒரு கான்டாக்ட்டே இல்லன்னா எப்படி இருக்கும்? நம்ம மூளையால, இல்ல நம்மளால செயல்பட முடியுமா? அப்படின்னு பார்க்கும்போது, அதிக பேர் குடுக்கக்கூடிய ஆன்ஸர், "ஆமா சார், எங்களால இருக்க முடியும்." அப்படின்னு தான் சொல்றாங்க. தனிமையில இருக்கும்போது அதிகமா பாட்டு எழுதுவேன், கவிதை எழுதுவேன். அதிகமான ஒர்க்கெல்லாம் நான் தனிமையில இருக்கும்போது தான் வருவேன். அந்த தனிமையில இருக்கும்போது எனக்கு அதிகமான ஐடியாஸ் எல்லாம் வரும் அப்படின்னு சொல்லுவாங்க. நான் சொல்றது அது கிடையாது. இந்த சோசியல் அதாவது சமூகத்திடமிருந்து முற்றிலும் பிரிந்து இருக்கும்போது, நம்முடைய மூளை வந்துட்டு செயல்படுமா அப்படின்னு பார்க்கும்போது, இல்லை என்பது தான் இது ஆன்ஸரா இருக்கும். ஏன்னா, நம்மளுடைய ஃபுல் ஆக்டிவிட்டீஸ் வந்துட்டு அதில வந்து போகுது. இந்த ஃபுல் ஆக்டிவிட்டீஸ் அங்கேருந்து போகும்போது, மூளை எப்படி செயல்படும்னு பார்த்தீங்கன்னா, அப்படியே டிம் ஆகும். அப்படியே நம்ம முன்ன மாதிரி செயல்பட்ட மாதிரி இருக்காது. ஏன்னா, நம்முடைய மூளை வந்து அப்படிதான் வடிவமைக்கப்பட்டிருக்குது. அப்போ இந்த இதிலிருந்து சோசியல் கான்டாக்ட்ல இருந்து நம்ம பிரிஞ்சு வரும்போது, நம்முடைய மூளை நம்மள எந்த அளவுக்கு எங்க தள்ளுதுன்னு பார்த்தீங்கன்னா, டெல்யூஷன், டிப்ரஷன், ஸ்ட்ரெஸ்ஸு, அப்புறம் தேவையில்லாதத வந்துட்டு மைண்டுக்குள்ளால வச்சிருக்கிறது. அப்புறமா அதிகமா பார்த்தீங்கன்னா, தற்கொலை எண்ணங்கள் அதிகமா போயிட்டே இருக்கும். ஏன்னா சோசியல் கான்டாக்ட்டே இல்ல. யாரும் பேச மாட்டேங்கிறாங்க. யார்ட்டயும் தொடர்பு இல்ல. யார்ட்டயும் நம்ம போய் பேசவும் இல்ல, ஐடியாவும் கேட்கவும் இல்ல, கலந்துரையாடவும் இல்ல. அப்படி இருக்கும்போது, ஒரு தனிமை வந்து ஒரு ஃபீல் ஆகும். அந்த தனிமை வேற, இந்த தனிமை வேற. நான் சைக்காலஜிக்கல் ரீதியா பேசிக்கிட்டு இருக்கேன். அப்படின்னு சொல்லும்போது, இந்த மூளை வந்துட்டு நம்மளுடைய பிரச்சனைய வந்து எந்த அளவு கொண்டு போகுதுன்னா, லிம்பிக் சிஸ்டம்னு ஒண்ணு நம்மளுடைய பிரெயின்ல இருக்குது. ரொம்ப ரொம்ப முக்கியமானது. நம்முடைய எமோஷனையும், பிஹேவியரையும் நல்ல முறையில ரெகுலேட் பண்றது. அப்ப அங்கேயே அடி வாங்குது. அப்ப அங்க அடி வாங்கும்போது நம்மளுடைய ஃபியரா இருக்கட்டும், நம்முடைய ஆங்சைட்டியா இருக்கட்டும், நம்முடைய ஹைப்பர் ஆக்டிவிட்டி எல்லாமே வந்துட்டு அப்படியே தாறுமாறா இருக்கும். அது மட்டும் இல்ல, ப்ரீஃப்ரண்டல் கார்டெக்ஸ்ன்னு ஒண்ணு இருக்குது. அதாவது மூளையில ஃப்ரண்ட் பகுதியில இருக்கும். அது வந்து பார்த்தீங்கன்னா, நல்லா ரீசனிங் பண்றதும், நல்லா ஜட்ஜ் பண்றதும் நல்லா பண்ணிக்கிட்டு இருக்கும். ஆனா, அதிலேயே வந்துட்டு ரெடியூஸ் ஆகுறதுக்கு வாய்ப்புகள் அதிகமா இருக்குன்னு சொல்றாங்க. அது மட்டும் இல்லாம, இந்த பிரச்சனைகள்லாம் இருக்கும்போது, நம்மளால ஒரு இதுல ஃபோக்கஸ் பண்ண முடியாது. நம்முடைய மெமரிய வந்துட்டு அதிகமா கான்சன்ட்ரேட் பண்ண முடியாது. அப்புறம் ஜட்ஜ்மென்ட் நம்மளால எதுவும் பண்ண முடியாது. அதுவும் முக்கியமா பார்த்தீங்கன்னா, திங்கிங் பேட்டர்னே அதிகமா ஒர்க் ஆகாது அப்படின்னு சொல்றாங்க. அப்ப இந்த பிரச்சனையெல்லாம் இருக்கும்போது, ஒரு மனிதனுக்கு என்னெல்லாம் வழிகள்ல வந்துட்டு தொடர்பு சைக்காலஜிக்கல் பிரச்சனை வந்து சேருதுன்னு பார்த்தீங்கன்னா, இது ஒரு மனிதன அப்படியே ஐசோலேட் பண்ணுது. அப்படிதானே? ஏன்னா, இந்த ஐசோலேஷன் வந்துட்டு ஒரு மனிதன எந்த அளவு கொண்டு போகுதுன்னா, தலைவலி அதிகமா இருக்கும். நல்லா சாப்பிட மாட்டாங்க, தூங்க மாட்டாங்க. அவங்களுக்கு வெயிட் லாஸ் ஆயிட்டே இருக்கும். அவங்களுக்கே தெரியாது, அவங்களுக்கு வெயிட் லாஸ் ஆகுறதுன்னு. இந்த மாதிரியான ஏராளமான சைக்காலஜிக்கல் பிரச்சனை அவங்கள வந்து சேரும்போது, ஒரு சிலருக்கு இது வந்துட்டு போஸ்ட் ட்ராமேட்டிக் ஸ்ட்ரெஸ் டிஸார்டர் கூட வந்து சேர்றதுக்கு வாய்ப்புகள் அதிகமா இருக்குது. இப்ப சொல்லுங்க, நம்ம மூளை சமூகத்தோட சேர்ந்து இருக்கணுமா? பிரிஞ்சு இருக்கணுமா? நன்றி.